ஹலோ காய்ஸ், வெல்கம் டு மை கேம் பிளே வீடியோ. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ரோப்ளாக்ஸில் பிளாக் ஃப்ரூட்ஸ் அதில் சீசன் 2 தான், பார்ட் 1. எல்லோரும் அதுக்கு முன்னாடி லைக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. லெட்ஸ் கெட் இன்டு த கேம் பிளே வீடியோ. ரொம்ப நாள் கழித்து வந்திருக்கேன். அதே தான்டா, மறுபடியும் இதே தான். போன டைம் எப்படி டேஷு அது மாதிரி பேரில் இருந்துச்சு, இப்போ அதை இதுவாக மாற்றிட்டாங்க. சரி வாங்க கொஸ்ட் எடுப்போம். என்னோட லோட் ஆகலையா, வெறும் ட்ரெஸ்ஸு போடாமல் இருக்கான். இங்கே ஏதாவது பிளாக் ஃப்ரூட் இருக்குமா கைஸ்? மறந்துருச்சு. ஏன் அதை கன்டினியூ பண்ணேன்னா, இப்போ ரோப்ளாக்ஸை டெலீட் பண்ணிட்டேன். நான் லாகினே பண்ணல, இப்படியே டெலீட் பண்ணிட்டேன்னா அதனால தான் கைஸ் பவரை யூஸ் பண்ணுறேன். குயிக் டேக்கிள் 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 செத்து போட இருங்க கைஸ். என்கிட்ட ஒரு கோடு இருக்குது, அது போட்டுருவோம். கோடு டக்குன்னு போடு. எல்லாத்தையும் காப்பி பண்ணி ரெடியாக வச்சுருக்கேங்க கைஸ். சப் டு கேப்டன் மைக் கிட் ரிசர்ட் இதை மாதிரிங்க. இந்த கோடெலாம் தான். JCWK போயிடலாம். நீங்கள்ட இருக்குது JCWK. ஓகேடா, ரெடி வந்துருச்சு. எவ்வளோ மினிட்ஸுக்கு இதெல்லாம் காமிக்கணும். சண்டை போடு. ஏதோ கீழே காமிக்கிது பாருங்கள். லெவல் 1. ரொம்ப நாள் கழித்து விளையாடுறேன். நீங்கள் இதுக்கு நல்ல சப்போர்ட் தருவீங்கன்னு நினைக்கிறேன். போன பிளாக் ஃப்ரூட்டுக்கு நல்ல சப்போர்ட் தந்தீங்க சீசன் 1க்கு. இப்போ சீசன் 2 வேறு. அப்படியே ஒரு புகையை கிரியேட் பண்ணிடுவோம். நம்ம தான் சண்டைக்கு வாடா சுண்டைக்கா. இன்றைக்கி எப்படியாவது ஒரு பிளாக் ஃப்ரூட் எடுத்துடலாங்க. ஃப்ரூட்டு ஸ்பின் பண்ணிடுவோம். லெவல் 10 தானே அடுத்த இல்லைனுக்கு கைஸ். சில பேர்லாம் போய் படிங்கன்றீங்க. நான் தான் எங்கள் கிளாஸில் டாப்பர். அப்படியே இந்த வீடியோவும் போடுறேன். அதனால் எல்லோரும் லைக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அவ்வளோதான். என்கிட்ட ஸ்டாட்ச் எவ்வளோ இருக்குது. இப்போ ஸ்டாட்சே போடக்கூடாது. போன டைம் என்ன தப்பு பண்ணேன்னு தெரியுமா கைஸ்? ஃபுல்லாத்தையும் தூக்கிட்டு போய் ஃபிஸ்ட்டுக்கு போட்டேன், அந்த வாட்டர் குன்ஃபு வாங்கினதுனால. அதுக்கப்புறம் அந்த மேக்மா ஃப்ரூட் எடுத்தேன்னா மறுபடியும் C2க்கே போயிட்டேன். அங்கே போய் ஸ்டாட்ச் பத்தலை. இப்போ 7வது லெவலு. இப்போ ஸ்டாட்ச் இதில் தான் போடுறது, இதுலேயே போடுவோம். இப்போ எதுலேயுமே போடக்கூடாது. ஏன்டா இதில் போடுறேன்னா, இப்போ கொஞ்சம் HP கொஞ்சம் எனர்ஜி இன்க்ரீஸ் பண்ணிட்டு அப்புறமா எப்படியாவது 10th லெவல் போயிட்டு அங்கே ஜங்கிளில் ஒரு பாதி லெவல் போனோம். ஸ்பீடாக பண்ணோம் கைஸ். போன ஃபஸ்ட்டு பார்ட்லாம் எவ்வளோ அரை மணி நேரமாக போட்டு ஜங்கிளுக்கு தான் போயிருப்போம். இந்த டைம் அடுத்த ஐலண்டு, ஜங்கிளையும் தாண்டி அடுத்த ஐலண்டு. புரியுதா நான் சொல்கிறது? இதை வேறு சென்சிட்டிவிட்டி மாற்றணும். சண்டைக்கு வாட்டா சுண்டைக்கா. இருங்க இந்த கொஸ்ட்டை முடிச்சுட்டு அடுத்த ஐலண்ட் போவோம். ஆமாம், இந்த கொஸ்ட்டை முடிச்சிருவோம். எனக்குலாம் ஈஸியாக தான் இருக்கணுங்க. ஸ்குவாடெல்லாம் வேணாம். ஸ்வாடு வாங்கலாமா? இல்லைன்னா பிளாக் ஃப்ரூட்டில் போட்டால் ஸ்வாடில் போட்டா கைஸ் எதில் தான் போகிறது? ஒரே குழப்பமாக இருக்குது. இருங்க கையில் இங்கி பிங்கி பாங்கி போடலாம். இது ஸ்வாடு, இது பிளாக் ஃப்ரூட். இங்கி பிங்கி பாங்கி, ஃபாதர் இஸ் அ டாங்கி டைஸ் ஃபாதர் கிரைஸ் இங்கி பிங்கி பாங்கி. கைஸ் இது பிளாக் ஃப்ரூட் தான் வருது, அதனால் நம்ம பிளாக் ஃப்ரூட்லேயே போயிடுவோம். பிளாக் ஃப்ரூட்டே வாங்கிடுவோம். 5000 ரூபாய்க்கு ஒரு பிளாக் ஃப்ரூட் இருக்குமே. ஐயா போதுங்கய்யா, சொல்லுங்கய்யா. என்னடா இப்படி மாற்றிட்டீங்க? பிளேடா 30,000மா? ஆமாம் கைஸ், நான் பார்த்தேன். இதில் நம்ம M1லாம் வந்துருச்சா? அப்படின்னா இதாங்க கைஸ் 30,000 ரூபா தானே. வந்துக்கிட்டே இருக்கேன்னு சொல்லு. வந்துக்கிட்டே இருக்கேன்னு அண்ணன் வந்துட்டேன். இப்போ என்கிட்ட 1000 ரூபா இருக்குது. அடுத்த ஐலேண்டு போயிடலாம். எல்லாத்தையும் பிளாக் ஃப்ரூட்டில் போட்டு வச்சுப்போம். பார்த்தேன் எமர்ஜென்சி பர்பஸ். வாங்க அடுத்த ஐலேண்டு போயிட்டு உங்களை பார்க்குறேன் கைஸ். வந்துட்டோம் கைஸ். இவ்வளோதான். ரொம்ப நாள் ஆச்சு. காய்ச்செல்லாம் என்ன பண்ணியிருப்பானுங்களோ தெரியல. காய்ச்செல்லாம் உற்சாகம் மாற்றிருப்பாங்களோ, ஒரே டவுட்டு. 300 ரூபா கொடுத்துட்டேங்க தெரியாமல் இந்த போட்டுக்கு போய். நாங்களை கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கலாம். 300 ரூபா வேஸ்ட்டு. கருமண்டா.
100 நெக்கிட்டு போச்சு. இப்போ நம்மகிட்ட எனர்ஜி இருந்தால் தான் ஜம்ப் பண்ண முடியும். போன பார்ட்டில் கேட்டேன், இந்த வார்டுக்கு தான் யூஸ் ஆகுது. ஓடு பேக்கன் ஸ்கின்னு தாங்க இருக்குது. நம்ம ஒரு டைம் சொல்லுங்கள், காசு போட்டு ஒரு ஸ்கின்னு வாங்குவோம். வேணான்னா வேணாம். கமெண்டில் இருக்கு. ஐ கேன் லோன் யாரோ மங்கீஸ் மங்கி ராஜா டா டா டா. யாருடா கூப்பிடுறாங்க? நம்மளையா? நம்மளுக்கு ரோல் பண்ண சந்தோஷம்தான். ரோல் பண்ணுங்கோ. நேருங்க எஸ்என் கொடுப்போம், பண்ணுறாங்களான்னு பார்ப்போம். நம்மளுக்கு ஃப்ரூட் கொடுத்தாங்கன்னா நல்லா தான் இருக்கும். கொடுப்பாங்களா? ஏதாவது ஒரு ஃப்ரூட் கொடுங்க ப்ளீஸ். ஃப்ரூட்டு கொடுங்க ப்ளீஸ். ஃப்ரூட்டு கொடுங்க ப்ளீஸ். அப்பா பிளேடு கொடுங்க. ஏய், நம்மளுக்கு M1 கிடைக்க போகுது கைஸ். என்னடா? இதுதான் M1. நல்லதாண்டா இருக்கு. ஸ்கூல் டே ஓசி ஃப்ரூட்டு வாங்கி கொடுத்தனால விட்றேன், இல்லை மண்டையில மூக்கிலே குத்திடுவேன். என்னடா ஒன்று போகுது? ஆனால் கிட்டே வர விட முடியாது, அதுவும் ஒரு ஓகே தான். பிளாக் ஃப்ரூட் நம்ம ஸ்பின் பண்ணோம் தனியாக கைஸ். இது அவங்க ஸ்பின் பண்ணி கொடுத்துருக்காங்க, நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. இது கணக்கில் கிடையாது. இது தண்ணியில் விழுந்துட்டான்டா பண்ணி. தண்ணியில் விழுந்தால் இனிமேல் டேமேஜ் இல்லை. ஏன்னா நம்மக்கிட்ட பிளாக் ஃப்ரூட் இருக்குது. டக்குன்னு இந்த பாயிண்ட் முடிகிறதுக்குள்ளே போய் ஸ்பின் பண்ணணும். என்னடா ஒரு மங்கியை கூட காணோம். இது வரைக்கும் பாரு ஒரு பண்ணி. ஃபுல்லாக இனிமேல் பிளாக் ஃப்ரூட்லேயே போட்டுடலாங்க. ஏன்னா நம்மக்கிட்ட இருக்கிறது ஒரு பிளாக் ஃப்ரூட். நல்லா தாண்டா இருக்குது M1. நல்லா தான் கைஸ் இருக்குது. நான் ரொம்ப மோசமாக இருக்கும் பிளாக் ஃப்ரூட்டில். ஏதோ ஒரு பொண்ணு நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கு, நல்லா இருப்பாங்க. ஹெல்ப் பண்ணாதவங்களாம் நல்லா தான் இருப்பாங்க, ஆனால் அந்தளவுக்கு இல்லை. எங்கடா இருக்கே? வாடா. எங்கடா ஆளையா காணோம்? இது ரொம்ப தூரத்துக்கும் டேமேஜ் கொடுக்குது. செத்து போடா. அவ்வளோதான். 3 பேரை கொண்டிருக்கோம். இன்னும் ஒரு 3 பேரை கொண்டா நம்மளுக்கு லெவல் எவ்வளோ போகும்னு பார்ப்போம். சந்தோஷமாக இருக்குது. இது என்ன? இதுவா? இதில் அடிப்போம். இதுதான் நல்லாயிருக்கும். அவ்வளோதான். இன்னும் ஒரு மங்கி வாங்க. அதோ இன்னும் 2 மங்கியா? எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நம்மளுக்கு போய் யாரோ ஹெல்ப் பண்ணுறாங்க, இல்லை நம்ம யாருக்குமே ஹெல்ப் பண்ண மாட்டேங்கிறோம். அதனால் நான் ஒரு கிவ்அவே வைக்க போகிறேங்க 20Kல. யாரெல்லாம் நம்ம வீடியோவில் பார்த்து கமெண்ட் பண்ணுறாங்களோ அதுதான் கைஸ். அதனால் இப்போ எவ்வளோ 8 நிமிஷம் தான் இருக்குது. இந்த வீடியோ ஒரு 12 மினிட்ஸில் 20 மினிட்ஸ் இருக்கும் கைஸ். நம்ம ஒரு பிளாக் ஃப்ரூட் ஸ்பின் பண்ணுவோம். இன்னும் ஒரு மங்கி வாங்க மங்கி வாங்கோ. நம்மளுக்கு லைட் ஃப்ரூட் கிடச்சா லைட்டே சாப்பிட்ரும். எது வச்சுருக்கலாம்? கமெண்ட்டில் கேட்குறேன். வேறு ஃப்ரூட் கிடச்சிச்சின்னா அதை ஸ்டோர் பண்ணிவிட்டு அப்புறமா சாப்பிட்லாம் கைஸ். நம்மளுக்கு போய் ஹெல்ப் பண்ணுறாங்களே, நம்ம யூடியூபர்னு தெரியுமா? ஒரு வேளை இருக்குமோ? எவ்வளோ லெவல் 17 போயிட்டோம். ஃபுல்லாக பிளாக் ஃப்ரூட். இந்த இடத்துல 10ன்னு போட்டுடலாங்க. ஃபுல்லாக போட்டாச்சு. 31 இருக்குது. HP போதும் கைஸ் இதுவே. ஐயோ, ஜம்பிங் வேறு வாங்கணும். ஃப்ரோசன் ஐலாண்ட் போகணும். மங்கி டான்ஸ் மங்கி டான்ஸ். கொரில்லா அடிக்கலாமா கைஸ்? கொரில்லாவே. ஐயோ, 8 கேஸா? இதெல்லாம் எப்போ வந்துச்சு? இது வாங்கிட்டேன். இருங்க, 8 கேஸ்லாம் அதுவும் M1னா? கீழே இப்படி எதுக்கு பார்க்குறேன்னா 8 M1 தான். நான் பார்த்தேன் யூடியூப்பில் எர்த்து கேமரோட வீடியோ பார்த்தேன். இல்லை அவர் அதெல்லாம் பற்றி பேசிகிட்டு இருந்தார், அதை பார்த்தேன். நம்மளுக்கு ஏதாவது செஸ்ட் இருந்தால் அதுலேருந்து காசு கலெக்ட் பண்ணும்.
ஏதாவது செஸ்ட் கொடுங்க. ஒன்றும் தராதிங்கடா. எங்கே இருக்கும் கொரில்லா? இந்த பக்கத்து ஐலாண்ட் தானே? பக்கத்து ஐலாண்ட் எங்கடா இருக்கும்? இதோ இருக்கு. எல்லாருமே இதுதான் யூஸ் பண்ணுறாங்க போல கைஸ். நல்லா இருக்குமா தெரியல. மாஸ்ட்ரி 10, நெக்ஸ்ட்டில் பவர் வந்து 20 வரும். தண்ணியில் குதிக்காமல் போனோம். ஐயோ செத்து போயிடுது. ஆமாம் பேச்சு. என்ன தம்பே என்னாச்சு? டே வாடா செத்தப்பா இல்லை. வாடா வாடா பார்த்துக்கலாம் வாடா. நீ பெரிய இவனா? உன்னை பார்த்து நான் எதுக்கிட்ட பயப்படணும்? என்கிட்ட இருக்கிறது பிளேடு ஃப்ரூட், ஒன் ஆஃப் த பவர்ஃபுல் ஃப்ரூட். டி சேண்டை வச்சு ஊசிகள் தரலான்னு பார்க்குறேன். எப்பா எனக்கு கில்லு வந்துடுச்சு. கில்லு தரலாம் நாசமாக போயிடுவாங்க. அதனால தான் இங்கே 50வது லெவல் பண்ணால் தான் பிளாக் ஃப்ரூட் ஸ்பின் பண்ண முடியும். ஆனால் 30 லெவலில் வந்து அடுத்த ஐலாண்ட் போயிடலாம் போடுது. இங்கே பின்னாடி வந்துருப்பானே. 2 கிலோ எடுத்துட்டோம். 15 போகுது. நல்லது தான். இந்த கஷ்டம் முடியும் போது நம்மக்கிட்ட ஒரு நல்லதாக இருந்தால் போதும். 8000 வரும். இன்னும் 8 மினிட்ஸ் இருக்குது. 8 மினிட்ஸ் தான் வீடியோவே இருக்கும். ஆமாம் இல்லை 10 மினிட்ஸ் ஒன்றும் இருக்குது வீடியோ. கரெக்டாக 20-22 அந்த ரேஞ்சில் முடிச்சிருவோங்க வீடியோவை. ஏன்னா 27 மினிட்ஸ் போகிறேன்னா போன பார்ட்டில் பார்த்தேன் ரொம்ப லாங்காக போடாதீங்க, ரொம்ப ஷார்ட்ஸாக போடுங்கன்னீங்க. அதனால தான் ஷார்ட்ஸே போடுறேன். இப்போ எத்தனை பேர்? 4 பேர் அடிச்சிட்டோம். இன்னும் 4 பேர் அடிக்கணுமா? 60 டேமேஜ் போதா? நான் 10 போதுன்னு நினச்சிட்டு இருந்தேங்க இவ்வளோ நேரமா. 5 பேர் முடிஞ்சு. இங்கே ஒரு கொரில்லா இருக்குது. இந்த கொரில்லா என்ன மாதிரி இருக்கே? நல்லாதாங்க இருக்குது. இதை போய் நல்லா இல்லைன்றாங்க. M1லாம் கொடுத்ததுனால தான் நல்லா இருக்குது. M1 இல்லைன்னா என்ன? இது கெட்ட ஃப்ரூட். நான் சாப்பிட்ருக்கவே மாட்டேன். கொஸ்ட்டு முடிஞ்சா? ஓ லெவலில் போனதுனால புது கொஸ்ட் இருக்குது. எனக்கு தெரியாதடா. எனக்கு தெரியாதா? செத்து போட. இன்னும் ஒத்தாள். அது யார்? அந்த கடைசி ஜீவன் இந்த இருக்குது. லாங் ரேஞ்ச் சப்போர்ட் பண்ணுதான். இந்த ரேஞ்சே போதும் தான். என்ன ஃப்ரூட் கிடைக்கும்னு எனக்கு ஒரே ஆர்வமாக இருக்குது. இதில் என்னென்ன ஆப்ஷனு? ஓ ப்ரௌஸு சர்வரு லாஸ்ட்டாக ஸ்பெஷல் மூவ் 18 இருக்குது. அவ்வளோதான். இனிமேல் பிளாக் ஃப்ரூட்டுக்கு 50 போட்டு மீதி 50 இதில் போட்டுரும். 50 தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு அப்போ 50 போட்டோம். மீதியெல்லாம் இனிமேல் HP ஹெல்த் அதுக்கு போடுவோங்க. எனர்ஜிக்கு போடணும். HP வேற குறையுதுடா. கருமண்டா. போய் அடுத்த கொஸ்டின் அந்த பாஸ் எடுத்துகிட்டு வருவோங்க. அந்த பாஸை தான் எவனோ ஒருத்தர் அடிக்க போனான். என்ன ஸ்பான் இருப்பேன்னு தான் நினைக்கிறேன். 24 அப்படியே என்ன 30 கூப்பிட்டு போயிடுச்சுன்னா ஒரே சந்தோஷமாக இருக்கும். திபிடி தோப் திபிடி தோப் அட வாடா. திபிடி தோப் எஸ் திபிடி டேய் டுபுக்கு இந்த டைம் நம்ம மேக்ஸ் போகிறோம் கைஸ். 2500 இல்லை 2600. அடுத்த கோடு முடிஞ்ச யார் அந்த பையன் டேய்? நம்மளுக்கு ஒரு பொண்ணு கிஃப்ட் கொடுத்துச்சு. அது யாருன்னு பார்ப்போம் கைஸ். டூ யூ ஒன் மார்வலஸ். நம்மளோட இந்த ஐடி பேர் ஹெட்செட் கிங்கு 11134. டேக் தட் நெக்ஸ்ட் டைம் ஐ வில் ரோல் ஃபார் யூ. டோன்ட் வரி சாரி. இது ஏதோ இந்த மங்கி கிங் அடிப்போம். பெரிய கிங்குன்னு பேர் மட்டும் வச்சுருந்தா தோக்கு அடிக்கணுண்ட என்ன மாதிரி. நம்மளாம் அடித்தோன்னு யாராலையும் தாங்க முடியாதுடா. வந்திருக்கணும் அந்த பாட்டை நான் தான் அடிக்கணும். வாடா தம்பி. என்னடா ஆளையே காணோம்? முடிச்சிட்டிங்களாடா எவனாவது? இருங்க கைஸ், அவன் வந்தோடனே நான் உங்களை பார்க்குறேன். கைஸ் அவன் வர மாதிரி தெரியல. நம்ம போய் அடுத்த கொஸ்டின் எடுக்கலாமா இல்லை இவன் வரட்டுமா? அது வரைக்கும் ஏதாவது கமெண்ட்ஸ் படிச்சுட்டு இருப்போம். வாட் ஆர் யூ சேயிங்? 4000 ரூபா இருக்கு கைஸ். போதும் இதுவே.
சரி வாங்க கொரில்லாவே அடிப்போம். இப்போ திடீர்னு நம்ம அங்கே போனோடனே வந்துடுவானா. அப்படியே என் கையில் இருக்கிற அந்த பிளேடு ஃப்ரூட்டோட பவரை வச்சு ஒரே பஞ்சு சத்தா பாலே. நான் வரும்போது வரமாட்டேன். எவ்வளோ 20 போகுது கைஸ். இப்போ இது 100 போகுமா? எவ்வளோ போகுதுன்னே பார்க்கலையே. இந்த வந்துட்டாங்க நூபு. டே வாடா, நீ பெரிய பாட்டுன்னு எனக்கு தெரியும்டா. அதனால் மேலே வர முடியாதுன்னு எனக்கு தெரியும்டா. நான் இங்கேருந்தே நான் முடிச்சிடுவேன்டா. செத்தப்பையே, உனக்கு ஒரு அடியாள் வேற. இவங்கிட்ட இப்போ தட்டுவானே, செத்த பயடா நீ. இல்லை பின்னாடி வந்து குத்துறானுங்கடா, கருமுண்டா. இருங்க எங்கே ரீச் பண்ணாவும் இந்த ஒருத்தன். அதுவும் அந்த குண்டு பையன் அடிக்க என்னால் முடியலையே. சீ 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 வேணும் நினச்சி. இந்த வாட்டு தான் கேஸ் எனக்கு ஞாபகம் வருது. இவன் பெரிய சீ. இங்கே ஒருத்தர் சண்டை போடுறான். டே ரொம்ப டேமேஜ் கொடுத்துட்டீங்கன்னா நான் அடிச்சிடுறேன். முடிச்சிட்டேன்டா. எப்போ ஓசை கில்லு திருடிடுமேடா ட ட என்ன முடிச்சிட்டேன்டா அவனும். இப்போ இதில் 5 மாற்றிக்கலாம். மீதி 10. இதில் 1 இதில் 1. ஓகே ஏதோ ஒன்று கைஸ். PvP டிசேபிள்டு ஃபினிஷ்டு கவுண்டர் டாகிள்ஸ் த டேமேஜ். ஓகே இது வச்சுக்கலாம். எவ்வளோ டேமேஜ் தெரியுதுன்னு பார்த்துக்கலாம். இன்னும் ஒரு லெவல் தான். அந்த மங்கீஸ் அடித்து போட்டுருவோமா? போவோம். யாராவது என் பின்னாடி டிக்கியில் அடிச்சுட்டு இருக்கிறது. நான் அடுத்த ஐலண்ட் போயிட்டு மட்டும் வச்சிடலாம். அடுத்த ஐலண்ட் போயிட்டு நான் கொஞ்சோண்டு ஃபஸ்ட்டு கொஸ்ட்டு மட்டும் அடிக்கிறத பாருங்கள். இப்போ இந்த பாஸ் ஃபைட்டு அதை பார்த்துட்டு நான் 50வது லெவலில் அப்படியே பிளாக் ஃப்ரூட்ஸு வின் பண்ணுறதை மட்டும் பார்த்துருங்க. ஓகே வீடியோ ஷார்ட்டாகவும் இருக்கும். என்னென்ன பண்ணணும்னு தெரியும்ல. எங்கடா இருக்குது ரோப்பு? இது இருக்கா? இப்போ வந்துட்டேன். கருமுண்டா என் கை வந்துட்டோம். கொரில்லாவே அடிச்சிருவோம் கைஸ். 4000 பாயிண்ட் கிடைக்கும். அப்படியே 8000 ரூபாய் டிவைட் பண்ணிக்கலாம். இதான் லாஸ்ட் கொஸ்ட்டாக இருக்கும் என்று நினைக்கிறேன். ஏன்னா இந்த XP கோடு முடிய போகுது கைஸ். ஒருத்தர் சொன்னார் XP கோடு முடியறதுக்குள்ளே XP கோடை வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு. அது எனக்கு லாஸ்ட்டில் தான் தெரிஞ்சிச்சு. லாஸ்ட்டில் அந்த அந்த செகண்ட் சி போனதுக்கப்புறம் XP கோடே இல்லாமல் எப்படி தவிச்சுன்னு எனக்கு தான் தெரியும். அப்புறமா ஒரு லெவலாக ஏற்றுறதுக்கு ஒரு 20 மினிட்ஸ்லேருந்து 30 மினிட்ஸ் ஆச்சு கைஸ். இப்போ தான் அவரோட நிலமே எனக்கு புரிஞ்சிச்சு. அதனால் அந்த கமெண்ட் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்ஸில் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். வாங்கடா எவ்வளோ டேமேஜ் தரேன்னு பார்ப்போம். என்னடா டேமேஜே போல. சீச்சி காப்பிரைட் தரக்கூடாது, அதனால தான் போடல. 2 பேர் நாக் டவுன். இப்போ இவனுக்கு பவரை யூஸ் பண்ணுவோங்க. 89 போகுது கைஸ். கிட்டத்தட்ட 90 போகுது. 90 போகுதுடா டேமேஜ். இதோ இங்கே வரான். சேவர் கொஸ்ட்டு கூட இங்கே தான் இருக்குது. முடிச்சிருவோம் இந்த டைம், முடிச்சிருவோம் கைஸ். முடிச்சு அதுக்கு தனி வீடியோவே போடுறோம். சீ 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 ரெண்டு காப்பிரைட் கொடுக்கக்கூடாது சொல்லிட்டேன். கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்க மாட்டீங்க. டேமேஜ் கொடுத்துட்டேன் உனக்கு. நீ செத்துட்டு அவ்வளோதான். நெக்ஸ்ட் லைன் போயிடலாம் கைஸ். இன்னும் 3 பேர். தண்ணியில் போயிட்டானா? தண்ணியில் போகிறதுக்குன்னே வாங்கடா பேதியில் போனவங்களா. ஓசிக்கில் திருடக்கூடாது தெரியாது. எவ்வளோ சீச்சியாக இருக்கீங்க பாருங்க. சீ சீ சீரனே சீ 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 சேரனே சேரனே சேரனே. இன்னும் ஒருத்தன் தான். வாடா பண்ணிப்பாயில். ஏதோ ப்ரோ பிளேயர்னு பேசிகிட்டு இருந்தாங்க. நீ புது பவர் வந்துருக்கு, யூஸ் பண்ணி பார்ப்போம். எங்கே வா. ஓ இது அழுத்தி பிடிக்கிற பவர் கைஸ். இருங்க அந்த பொண்ணு 1 கிலோ வச்சுட்டு போட்டு விடு. வந்து ஓசிக்கில் திருடுங்கன்னே வரும். இந்த பவரா முடிஞ்சு. கொஸ்ட்டு 50 பாயிண்ட் இருக்குது. இது 5 வந்து ஹெச்பிக்கு போட்டு மீதி 4 20 195 இருக்குது கைஸ் ஹெச்பி. இப்போ நெக்ஸ்ட் ஐலண்ட் போவோம் கைஸ். நெக்ஸ்ட் ஐலண்ட் போயிட்டும் இல்லை, நெக்ஸ்ட் ஐலண்ட் போயிட்டு இந்த வீடியோ முடிச்சிக்கலாம். 20 நிமிஷம் ஆக போகுது. அதனால நெக்ஸ்ட் ஐலண்டோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம் கைஸ். சீ 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 என்னடா காமிக்குது? PvP யாருக்குள்ளே போடுவோமா? வேணாம் விடுங்க.
இது வந்து அலைஸ். இது வந்து நம்ம டெலிபோர்ட்டு எங்கே இந்த ஓம் டே குரங்கு பாயிலே வாடா, சண்டை போட்டு பார்ப்போம் வாடா. நீ எவ்வளோ பெரிய பிஸ்தான்னு நானும் பார்க்குறேன். ஒத்த பவருக்கு தாங்க முடியல, நீ பெரிய பிஸ்தா என் கூட சண்டை போடுற செத்த பாயிலே. நம்ம போட்டை எடுத்துகிட்டு கிளம்புவோம். நம்ம போட்டே இல்லை, நம்ம போட்டு தான், நம்ம இங்கே தானே வந்தோம். இந்த போட்டை எடுத்துகிட்டு அடுத்த ஐலாண்டு போயிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். எங்கே இருக்குடா அடுத்த ஐலாண்டு? மார்க்கெட் 339 மீட்டர் தொலைவில் இருக்க அந்த ஐலாண்டுக்காக கௌசிக் போகிறார். இங்கே அந்த சாணம் ஒருத்தன் ஸ்பான் ஆவான்ல, இவன் நேரமாக அதை நான் என்ன படிச்சுட்டு இருந்தேன்னு தெரியுமாங்க அப்போல்லாம்? சானா பார்க்குறது பாருங்க, அவன் ஸ்பான் ஆகிட்டான் எவனோ அப்படின்றாங்க. ஓ எவனோ ஸ்பான் ஆகிட்டான்னு நினச்சிட்டு இருந்தேன். அப்புறமா தான் என் ஃப்ரெண்ட்ஸில் சொல்கிறாங்க சானா அவன் ஒரு பர்சனோட நேம்னு. அப்போனா அப்புறம் படித்து பார்த்தேன், இந்த ஸ்பாண்டு அவன் ஸ்பான் ஆகிட்டான்னு. இவ்வளோ நேரமாக பாருங்க அவன் ஸ்பான் ஆகிட்டான்னு நினச்சிட்டு இருந்தேன். சானா அது ஒரு பேர் போல கைஸ். இப்போ தான் அதையும் நான் கண்டுபிடிச்சிருக்கேன். இன்னொன்று என்னென்னா கண்டுபிடிக்கணுமோ. இங்கே 2-3 செஸ்ட் இருக்கும், அதை மட்டும் கலெக்ட் பண்ணிடுவோம் கைஸ். இங்கே ஏதாவது பிளாக் ஃப்ரூட் கீழே தரையில் இருந்தால் பார்ப்போம். என்னன்னு ஸ்பின் பண்ணலான்னு வந்தேன் ஒரு பிளாக் ஃப்ரூட்டு. அடுத்த பார்ட்டில் கன்ஃபார்ம் இருக்குது பிளாக் ஃப்ரூட்டு. அப்போது ஒரு கிட்ஸூன் கட்சா நல்லாயிருக்கும். இல்லை புதுசாக அந்த கேஸ் ஃப்ரூட் கட்சா நல்லாயிருக்கும். புதுசாக வந்த பிளாக் ஃப்ரூட்டை எனக்கு கொடுங்க ப்ளீஸுடா. வந்துட்டோம்டா. தண்டடக்கடை தைய தக்கடா தைய தைக்க தக்கத்தா. ஐயோ ஹெச்பி குறை. இங்கே ஹோம் பாயிண்ட் செட் பண்ணிடுவோங்க. எங்கெல்லாம் போகிறோமோ அங்கே ஹோம் பாயிண்ட் செட் பண்ணிடணும். பண்ணிட்டேன். இங்கே செஸ்ட் இருக்கும், அது மட்டும் கலெக்ட் பண்ணிட்டு இந்த வீடியோ முடிச்சிக்கலாம். அப்புறம் பிளாக் ஃப்ரூட் ஸ்பானாக இருக்கான்னு பார்த்துக்கலாம். உள்ளே ஒன்று இருக்கும், இல்லை இது ஏறவும் முடியாதா? விட்ருங்க. மேலே 2000 ரூபா கொடுப்பானுங்களா இல்லை 1000 ரூபா கொடுப்பாங்களா? 800 ரூபா தான் கொடுத்துருக்காங்க. 9000 ரூபா இருக்குது. இங்கே ஒன்று இருக்கும், அது பார்ப்போம். இங்கே இல்லை கைஸ், அவ்வளோதான். இங்கே ஏதோ பிளாக் ஃப்ரூட் ஸ்பானாக இருக்கான்னு பார்ப்போம் கைஸ். யார் அது? என்னதுடா அது? ஃபால்கனோட இதுவா? இன்னும் எதுவும் ஸ்பான் ஆகலாம் கைஸ். அவ்வளோதான் இந்த வீடியோ. அப்போனா இதுதான், அவ்வளோதான் இந்த வீடியோ கைஸ். பாய் பாய் டாட்டா see you. அவ்வளோதான் இந்த வீடியோ. எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். டாட்டா பாய் see you.